அதனால் இப்பொழுது பாஸ்டம்மா ஒரு விசேஷமான ஒரு தேவ செய்தி கொண்டு வர நான் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இதயங்கணிந்த கிறிஸ்தவ பிறப்பின் நாளை உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இங்கேருந்து நான் பார்க்கும்போது சபை மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்காக தான் உங்களை கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மானிடர்கள் ஒரு நாளாவது தங்களுடைய துக்கங்களெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாய் வந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? மகிழ்ந்து களி கூறணும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தேவன் பூமியில் வந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் சுருக்கமான செய்தின்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சுருக்கமான செய்தியை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நம்ம நன்றியில் இருதயத்தோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்டவரே கிறிஸ்தவ மக்கள் உம்மை ஆண்டவரே மனதார சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாங்களும் உம்மை துதிக்க வைத்தீர். எங்களோடு இந்த வேளையில் பேசும் அந்த மக்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பக்கமாய் சாய்த்து கொள்ளும். நீர் பேசும் அடிமையை ஆண்டவரே மறைத்து வெளிப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 1078வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். மீகா 5:2. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. மீகா இந்த வசனத்தை 700 வருஷங்கள் இயேசு பிறப்பதற்கு முன்பாக 700 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று நாம் ஏற்கனவே ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அவர் இங்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்றே பெரு. இது ஏசாயாவுக்கு 600 வருஷத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டதான வார்த்தை. இப்பொழுது இந்த பகுதியில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் அடிக்கடி இது கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. நாம் இப்போ எல்லாரும் மத்திய எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே தான் இந்த வசனம் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமேங்கிற வார்த்தை இங்கே 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது 5ஆம் வசனத்தில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அடுத்து 6ல் பெத்லகேமே. அடுத்து 8ல் அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அடுத்து 16ல் அவன் தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலிருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இப்படி இருக்குது. லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கேயும் 2:5 வாசிக்கும்போது, கலிலேயா நாட்டிலுள்ள நாசரத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். 2:11 தாவீதின் ஊரில் அவர் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் என்ன என்பதை நான் பின்னாடி சொல்கிறேன். லூக்கா 2:15 நான் வாசிக்கிறோம்.
தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். இந்த வசனம் எல்லாம் பெத்லேகேம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இந்த பெத்லேகேம் எங்கே இருக்குன்னு சொல்லி இங்கே வசனத்தை நாம் வாசித்தோம். யூதேயாவிலுள்ள பெத்லேகேமே. இந்த பாலஸ்தீன நாடு இஸ்ரவேல் தேசத்தில் 3 பெரும் பகுதியாய் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று சமாரியா, 2வது யூதேயா, 3வது கலிலேயா. இந்த 3 பகுதியாய் பிரித்து தான் அந்த 3 பகுதியிலிருந்து ஒரு பகுதி யூதேயா. அந்த யூதேயாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் என்னது? பெத்லேகேம். பெத்லேகேம்னா என்ன? அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இந்த சத்தியம் யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார், உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த பெத்லேகேம் என்பது என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தெளிவாய் தெரிந்து கொண்டு போகிறோம். அப்போது யூதேயா தேசத்திலுள்ள பெத்லேகேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஏன் இயேசு பெத்லேகேமில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக இந்த லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. அந்த நாட்களில் அகஸ்துராயன் என்கிற ராஜா அந்த யூதேயா தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு கட்டளை பிறந்தது. என்ன கட்டளை? நமக்கு எல்லாருக்கும் இப்போ ஆதார் கார்டு இருக்கா இல்லையா? ஆதார் இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, இந்த டிசம்பருக்குள்ளே ஆதார் எல்லாருமே புதுப்பிச்சிட்டிங்களான்னு தெரியல. புதுப்பிச்சுக்கோங்க. 10 வருஷமாக நம்ம பழைய கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக எல்லோரும் புதுப்பிக்கணும். சேவை மையத்தில் போய் புதுப்பிச்சுக்கோங்க, ஆன்லைனில் புதுப்பிக்க. அப்படி புதுப்பிக்காதவங்க இப்போ கோயம்பேடில் அதுக்கான ஒரு ஸ்கொயர் 10 ஸ்கொயர் தானே, 10 ஸ்கொயர்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அங்கே போய் புதுப்பிச்சுக்கோங்க. ஏன்னா ஆதார் கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டில் சைடில் போய் பாருங்கள், வருஷம் போட்டிருக்கோம். 10 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக போய் புதுப்பிச்சுங்க. சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் புதுப்பிச்சுக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இப்போ ஆதார் கார்டு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது போல அன்றைக்கு அந்த தேசத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுதப்பட வேண்டும் என்று அந்த அகஸ்துராயன் என்கிற ராஜாவினால் கட்டளை பிறந்தது. அதன் நிமித்தமாக யோசேப்பும் தாவீதின் வம்சத்தனுமாய் இருந்த மரியாளையும் யோசேப்பையும் கர்த்தர் நாசரேத்திலிருந்து, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயாவுக்குரிய பெத்லேகேமுக்கு அனுப்பினார். ஏனென்றால் ஏன் பெத்லேமுக்கு நாசரேத்திலிருந்து யோசேப்பு போனார் என்றால், யோசேப்பு யாருடைய வம்சத்தான்? தாவீதின் வம்சத்தான். அங்கே வசனம் இருக்குது பாருங்க. அப்பொழுது யோசேப்பும் 4ஆம் வசனம், யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால். நமக்கு பெத்லேகம் என்று சொன்னாலே ஒரு 3 சம்பவங்கள் ஞாபகத்தில் வரணும். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். பெத்லேகம் என்றால் 3 சம்பவம். அல்லேலூயா. முதலாவதாக இந்த ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ராகேல் மரித்து எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லேமுக்கு போகிற வழியிலேயே யாக்கோப்பு ராகேலை அடக்கம் பண்ணினான். அங்கே தான் முதல்ல பெத்லேகம் என்கிற வார்த்தை வருகிறது. 2ஆவதாக 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் சவுலை குறித்து, இந்த தாவீதை குறித்து சவுல் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை வரும். அவன் பாருங்க, 1 சாமுவேல் 16 18ஆம் வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லேகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். இது யாரை குறித்து சொல்லுகிறது? தாவீது. இப்போ தாவீது எந்த ஊரில் இருந்தார்? பெத்லேகேமில் இருந்தார். 3ஆவதாக ரூத்தின் சரித்திரத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது, அங்கே ரூத்தை குறித்து வாசிக்கிற புத்தகத்தில் 1:1 நம்ம வாசிக்கலாம். அவர்கள் எங்கே போனார்களாம்? அவர்கள் யூதாவில் உள்ள
பெத்லேகம் ஊரானாகிய ஒரு மனுஷன், அவன் பேர் எல்கானா. அவர்கள் பெத்லேகமிலிருந்து அவங்க என்ன போனாங்க, மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தாங்கள் என்றும் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு 11ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்திலாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேகமிலே புகழ் பெற்றிருக்க கடவா. இது 3 ரொம்ப முக்கியம். இந்த சந்ததியிலிருந்து தான் யார் வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன் இதை நான் முக்கியப்படுத்துகிறேன்னா, இந்த சந்ததி தான் எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேகமிலே புகழ் பெற்றிருக்க கடவா என்று ராகேலையும் லேயாளையும் முன்வைத்து வாழ்த்தி சொன்னதான இந்த வார்த்தை தான் பிற்காலத்தில் தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. இது நல்ல சபை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார், ஏன் பெத்லேகமிலிருந்து வந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு. அப்போ யோசேப்பு தாவீது வம்சத்தை சார்ந்தவன். அவன் தாவீது வம்சத்தை சார்ந்ததுனால அந்த ஊரில் போய் தான் அவனுக்கு என்ன செய்யணும், குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அப்படி குடிமதிப்பு எழுதப்பட போகிற வேளையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்த காரியங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலிலேயா நாட்டில் இருக்கக்கூடிய நாசரேத்துக்கும் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லேகமுக்கும் கிட்டத்தட்ட 80 மைலாங்க. எத்தனை மைல்? 80 மைல். நமக்கு 80 மைல்னால் இந்த ஊரில் எவ்வளோ இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவ்வளோ தூரம் கர்ப்பவதியாய் இருந்த தன்னுடைய மனைவியாய் நியமிக்கப்பட்ட மரியாளை கூட்டிக் கொண்டு யோசேப்பு தன்னுடைய குடிமதிப்பை எழுதும்படி அங்கே கடந்து போனார். அதனால தான் அவர் பெத்லேகமுக்கு கடந்து போனார். ஏன் பெத்லேகமுக்கு கடந்து போனார் என்றால், இன்றொன்று தீர்க்கதரிசிகளால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. எங்கே நிச்சயிக்கப்பட்டது? அவர் எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லேகமில் பிறப்பார் அப்படி சொல்லப்பட்டதுனால அவர் பெத்லேகமுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தது. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது யோசேப்பு வம்சத்தில் பிறந்த இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த வம்ச வரலாறில் முதலாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பெத்லேகமை குறித்து நான் சுருக்கமாக 5 காரியத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, பெத்லேகமில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பெத்லேகமின் என்றால் அப்பத்தின் வீடு. இங்கே தான் பெத்லேகம் என்றால் அப்பத்தின் வீடு. ஏன் அப்பத்தின் வீடு என்று அந்த பெத்லேகம் நகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு என்று நாங்கள் வாசித்து பார்க்கும்போது, பெத்லேகம் நகரம் அந்த வயல்வெளிகள் எல்லாம் மிகவும் செழிப்பாக இருக்குமா. அங்கே நடப்படுகிற அத்தனை மரம் செடி கொடிகள் விளைச்சல்கள் எல்லாம் மிகுதியான பலனை கொடுக்குமா. அங்கே இருக்கக்கூடிய திராட்சை தோட்டங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்குமா. அங்கே விளைகிறதான கோதுமை தான் மிகுந்த பலனுள்ள ருசியுள்ள ஒரு கோதுமையாக இருக்குமா. நம்ம இப்போ நெல் வகையெல்லாம் சாப்பிட்றோம். அந்த நாட்களில் அவர்களுக்கு கிடைத்தது ஒன்றே ஒன்று தான். என்னது? கோதுமை. நமக்கு இப்போ வெரைட்டி ரைஸு, எத்தனை ரைஸு, எல்லா ரைஸுமா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு சில ரைஸ் தான் எப்படி இருக்குது, சாப்பிட உகந்ததாக இருக்குது. அப்போது அந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் கோதுமை விளைந்தது. ஆனால் இந்த பெத்லேகமில் விளைந்த கோதுமை தான் மிகுந்த ருசியுள்ளதாக இருந்ததாம். அதனால தான் அங்கே அப்பத்தை அதிகமாக என்ன செய்தார்களாம், தயாரித்தார்களாம். அங்கே அப்ப தாழ்ச்சியே வரலையாம். அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் என்னது, அப்பத்தின் வீடு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் பாயிண்ட்டு, அப்பத்தின் வீடு. யோவான் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலையும் 48ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று. ஜீவ அப்பம் நானேங்கிறார். அப்போ அந்த பெத்லேகமில் அவர் பிறந்ததுனால தான் அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். இப்போ முதல் பாயிண்ட், பெத்லேகமில் இயேசு கிறிஸ்து பிறந்தது அங்கே இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான அப்பத்தின் வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ரெண்டாவதாக, பெத்லேகமின் நகரத்தை குறித்து, அது சின்ன நகரமாக, அது ஒரு சின்ன நகரம். அங்கே ரொம்ப கம்மியான மக்கள் தான் வசிப்பார்களாம். அப்போ அந்த சின்ன நகரத்தை குறித்து
கணக்கெடுப்பு எடுக்கும்போது யோசுவா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும்போது 20ஆம் வசனத்தில் யூதா புத்திரருக்கு அவங்களுடைய வம்சங்களுடையபடி உண்டான சுதந்திர வீதம்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்திருக்குது. அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இந்த பேர் சொல்லப்பட்ட பேரில் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மையிலிருந்து அவர் உண்டானதுனால இந்த பெத்லகேம்ங்கிற ஊரோட பேர் கூட வரலங்க. அங்கே நீங்கள் நல்லா இந்த அட்டவணையை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். நான் வாசித்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அது ஒரு சின்ன நகரம், எல்லாருக்கும் பிரிக்கப்பட்ட ஒரு அந்த சுதந்திர வீதம் நிறைய பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெத்லகேம்ங்கிற வார்த்தை மட்டும் இந்த இடத்துல வரவே இல்லை. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இயேசுவின் பிறப்பு தாழ்மையிலிருந்து உண்டானது. அந்த தாழ்மையை குறிப்பதற்காக அந்த பெத்லகேம்ங்கிற வார்த்தை கூட அங்கே வரலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக அவர் தாழ்மையின் ரூபமாக வந்தார் என்பதற்காக தான் அவருடைய இந்த பிறப்பின் இதில் சுதந்திர வீதத்தில் அந்த பேர் குறிக்கப்படவில்லை. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து ஏன் பெத்லகேமில் பிறப்பார் என்பதற்கு தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே என்ன செய்து வைத்தார்கள்? பெத்லகேமில் தான் பிறப்பார், வேற எங்கேயும் அவர் என்ன செய்ய மாட்டார், பிறக்க மாட்டார்னு சொல்லிடுச்சுன்னா. அதுதான் நம்ம மீகா 5:2 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அதனால் அந்த அகஸ்தராயன் இங்கே தான் போய் குடிமதிப்பு எழுதணும்னு திடீர்னு அந்த நாட்களில் இவங்க நாசரேத்தில் இருக்கிறாங்க, அங்கேயே குழந்தை பிறந்து அவங்க எல்லாமே முடிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த அகஸ்தராயன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் போய் எங்கள் எல்லாரும் குடிமதிப்பு எழுதணுன்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினாதான் அவங்க போய் அங்கே என்ன செய்ய முடியும், குடிமதிப்பு எழுத போகணும், அங்கே போய் குழந்தை பிறக்கணும். இதெல்லாம் ஒன்றும் கொண்டுக்கு கோயின்சிடென்ட் ஆகணுங்கிறதுக்காகத்தான் தேவன் அந்த அகஸ்துராயன் என்கிற ராஜாவின் இருதயத்தை அந்த நாட்களில் எழுப்பி எல்லாரும் போய் தங்களுடைய பேரை என்ன செய்துங்க, பதிவு செய்து கொள்ளுங்கள் என்றார். அப்போது இந்த யோசேப்பும் மரியாளும் அந்த இடத்துக்கு கடந்து போனார்கள். அதனால் மூன்றாவதாக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறும்படிக்காக தான் அந்த பெத்லகேமுக்காக அவர்கள் கடந்து போனார்கள். அல்லேலூயா. நான்காவதாக இது தாவீதின் நகரம். நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். இது தாவீதின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12-13 வாசிக்கும்போது இந்த தாவீதனுடைய தகப்பன் இடத்துல வந்து அமினதாபை பார்த்து இந்த சோமேல் ஐயா ஊழியக்காரர் கேட்குறார், உனக்கு இத்தனை பிள்ளைகள் தான் இருக்கிறாங்களாப்பா, நான் அபிஷேகம் பண்ணும்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். அந்த 12-13 வாசிக்கும்போது உடனே அவனை அழைத்து வா என்று சொல்ல போது தான் அந்த 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தாவீதின் ஊரில் தான் இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்காக தான் அந்த தாவீதின் நகரத்தை தேவன் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிற சத்தியம் நீங்கள் பின்னாடியே வந்தால் தான் புரியும். தாவீதின் நகரம் அது, தாவீது பிறந்த ஊர். அந்த தாவீதின் ஊரில் தான் இயேசு பிறப்பார் என்ற சத்தியம் நிறைவேறும்படியாக தான் இந்த சாமுவேல் தாவீதின் ஊருக்கு தேடி போய் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஐந்தாவதாக இந்த பெத்லகேமில் ஆடுகள் நிறைய வளர்க்கப்படுமா, ஆட்டுக்குட்டிகளும் ஆடுகளும் திரளாக இருக்குமா. ஏனென்றால் நான் முதல் பாயிண்டாக சொன்னேன், அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகள்லாம் எப்படி இருக்கா, பயங்கர செழிப்பாக இருக்குது. அப்போ செழிப்பாக இருக்கிறதுனால தான் அங்கே நிறைய ஆடுகள் வளர்க்கப்படும். நம்ம லேவியராம் எழுதின புஸ்தகத்தில், யாத்திராம் புஸ்தகத்தில் 29-39 வாசித்தோம்னா அங்கே ஆடு குட்டிகளை என்ன செய்யணும், காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று என்ன செய்யணும், பலியிடணும். அப்போ டெய்லி 2 ஆடு பலியிடணும். 2 ஆடு டெய்லி பலியிடணும்னா அந்த ஆடு என்ன செய்யணும், பலியே பெருகணும். அதுக்கு ஏற்ற
மேய்ச்சல்கள் அங்கே இருந்தது. அந்த மேய்ச்சல்கள் இருந்ததுனால தான் அந்த பெத்லகேம் ஊரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது மேய்ச்சல் அதிகமாக இருக்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி ஆடுகள்லாம் என்ன செய்யுது, நிறைய குட்டிகளை ஈன்று கொண்டே இருந்தது. அந்த ஆட்டு குட்டிகளும் மிகுந்த ருசி உள்ளவைகளாக இருக்கும். நல்ல புல் சாப்பிட்டுச்சுன்னா ஆட்டுக்கறி எப்படி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? இன்னும் ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறீங்க. நம்ம ஏன்னா பேப்பர் தின்ற மாடையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல புல்லுள்ள மேய்ச்சல் உள்ள ஆடுகளை நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இங்கே சென்னையில். ஆனால் அந்த பெத்லகேமில் ஆட்டுக்குட்டிகள்லாம் என்ன செஞ்சது, நல்ல ருசியுள்ள பதார்த்தமாக இருந்தது. ஏனென்றால் அங்கே நல்ல புல்லுள்ள மேய்ச்சல் இருந்தது. நான் 5 பாயிண்ட் சொன்னேன். முதலாவது அப்பத்தின் வீடு, ரெண்டாவது அது ஒரு சிறிய நகரம், மூன்றாவது தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டதுபடியே இயேசு பெத்லகேமில் பிறந்தார், நாலாவது அது தாவீதின் நகரம், ஐந்தாவது அங்கே ஆட்டுக்குட்டிகள் அதிகமாய் வளர்க்கப்பட்ட செழிப்பான பூமி என்று சொன்னேன். சரி, இந்த கிபி 327 தான் ஒரு ராஜா எழும்பி அந்த ஒரு தேவாலயத்தை அங்கே கட்டு. அந்த ராஜாவுக்கு பேர் எலனா. என்ன பேர், அது பேர் வரலன்னு தான் எழுதி வச்சுருக்கிறேன். எலனா என்கிற ஒரு ராஜா இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாரோ அந்த இடத்தின் மேலே ஒரு தேவாலயத்தை கிறிஸ்து பிறந்து 327 வருஷம் கழித்து ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்துக்கு பேர் நேட்டிவிட்டி தேவாலயம். என்ன பேர் தேவாலயம்? நேட்டிவிட்டி தேவாலயம்னு ஒரு பேர். அந்த தேவாலயம் தான் இன்றைக்கு வரைக்கும் ஃபேமஸான தேவாலயம். பெத்லகேமில் இன்றைக்கும் இருக்குது. இயேசு எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்துல அந்த எலனா என்கிற மனிதன் எழும்பி கிபி 327ஆம் ஆண்டில் நேட்டிவிட்டி என்கிற ஒரு தேவாலயத்தை கட்டி வைத்தான். அந்த ஆலயம் இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே போய் அங்கு தேவனை கண்டு வழிபட்டு சந்தோஷத்தோடு கூட வருகிறார்கள். இந்த இடத்துல தானே இயேசு பிறந்தார் என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், நேற்றைய பேப்பரில் நான் வாசித்தேன். கடந்த 2 வருங்களாங்க அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியுமா எங்கே நடக்குது யுத்தம்? இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்றைய தினத்தில் நான் பெத்லகேம்ங்கிற செய்தியை முந்தா நாளே எடுத்து வச்சுட்டேன். நான் நேற்றைய தினத்தில் பேப்பரை நான் வாசிக்கும்போது பார்த்தேன், இந்த பெத்லகேம்ங்கிற இந்த இடத்துல நேட்டிவிட்டி ஆலயத்தை வருஷந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கண்டு கொண்டு போவார்களாம். கடந்த 2 வருடங்களாக சில ஆயிரங்கள் தான் வந்து பார்த்து கொண்டு போகிறார்கள். ஏன்? அங்கே குண்டு பொழிகிறது. அதனால் உயிர் பயத்தினால ஒரு மனிதனும் அதை தேடி போகவில்லை என்று பேப்பர் நியூஸை நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அருமையான தேவஜனமே, இயேசு பிறந்தது உண்மை. இயேசு இன்றைக்கு நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் உண்மை. ஆனால் அந்த இடத்துல பிறந்தார் என்பதை போய் ஒரு முறை கண்டு கொண்டு வரணும்னு லட்சக்கணக்கான மக்கள் போய் வந்தார்கள். இன்றைக்கு உயிர் பயம் வந்தோன்னே சில ஆயிரங்கள் மட்டும் போய் இன்னும் ஒரு பக்கம் போய் அங்கே மனிதர்கள் அதிகமாய் போனாதான் அங்கே விற்கக்கூடிய பொருட்கள் விற்கும் இல்லையா? நம்ம டூரிஸ்ட் பாட்டிலெல்லாம் டூரிஸ்ட்டு மூடிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியாது, அங்கே விற்கிற பொருட்கள் நஷ்டம் அடையும், அங்கே வியாபாரம் பண்ணுகிறவர்கள் நஷ்டம் அடைவார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த வியாபார ஸ்தலங்கள் கடைகள் எல்லாம் மூடப்பட்டு அதிக மக்கள் நடமாட்டம் வராததுனால அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தக்கூடிய இந்த பெத்லகேம் பூமி இன்றைக்கு அவர்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறார்கள் என்று அந்த பேப்பர் நியூஸில் நான் படித்தேன். இப்போ வறுமைக்கு அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கார்கள், தள்ளப்பட்டிருக்கிறார்கள். யாரால் உண்டானது? இது மனிதனால் உண்டானது. இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தபோது அந்த தேசம் மிக செழிப்பாக இருந்தது. கடந்த 2 வருடங்களாக அங்கே வறுமையின் கோலத்தை அந்த மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கார். சில ஆயிரங்கள் மாத்திரம்தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வறுமையின் பிடியில் என்று சொல்லி நான் நேற்றைய தினத்தில் பேப்பர் நியூஸ் படித்தேன். அருமையான தேவஜனமே, இந்த பெத்லகேமை குறித்து நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதை நான் மேலோட்டமாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நேரம் போதவில்லை. அருமையான தேவஜனமே, இயேசு இந்த பூமியில் வந்தது எதற்காக?
அவர் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக தான் இயேசு இந்த பூமியில் வந்தார். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம். ஒரு நாள் நான் இருளில் இருந்தேன், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கிறேன்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வந்திருக்கிறேன். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பவும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி நாம் பெத்லேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நான் கடைசியாய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் அந்த பெத்லேகம் ஊருக்கு போய் தேவதூதன் சொன்னது என்னது என்று பார்ப்போம் வாருங்கள் என்று அவர்கள் ஒரு மனதோடு போனார்கள். அங்கே பிள்ளையை பார்த்தார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தேவதூதன் அவர்களுக்கு என்ன சொன்னானோ அந்த காரியத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லாருக்கும் போய் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்காருன்னு அநேகருக்கு போய் சொன்னது போல இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசு பிறந்ததின் நற்செய்தியை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரே பண்டிகை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பண்டிகையும் தான் கொண்டாடப்படும். மற்ற பண்டிகையெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேதி மாற்றி அமைத்து அவர்கள் கொண்டாடுவார்கள். என்றால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையும் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சர்வீஸ் மட்டும்தான் உலகம் முழுவதும் ஒரே நாளில் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. அப்போது இந்த பண்டிகைக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆயத்தமாகி ஆலயங்களுக்கு போய் நல்ல வெண்ணுடை உடுக்கிறார், நல்ல புது உடைகளை உடுத்தி நல்ல வஸ்திரங்களை உடுத்துவார்கள், நல்ல சாப்பிடுவார்கள். இன்றைக்கு எல்லாமே சந்தோஷமாய் நல்லா என்ஜாய் பண்ணுவார்கள். ஆனால் ஒன்று செய்யணும், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும். இந்த இருளில் இருக்கிற இன்னும் ஒரு கோடி மக்கள், எத்தனை கோடான கோடி மக்கள் இந்த பூமியில் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த வெளிச்சத்தில் வரும்படி நாமளும் போய் பிரசித்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை போல இருளில் எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இயேசுவின் அன்பு, இயேசு உனக்காக பிறந்தார் என்று நாம் போய் சொல்லும்போது அந்த சங்கதியானது, அந்த விசேஷமானது, அந்த நற்செய்தியானது இந்த பூலோகம் எங்கும் கடந்து போகும். அல்லேலூயா. அதை தான் நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்று இந்த மேய்ப்பர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த செய்தியை நாம் எடுத்துக்கொண்டு கடந்து போவோம். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறந்தது எதற்காக என்பதை நாம் நினைவில் கொண்டு, எனக்காக பிறந்தார், என்னை போல பாவிகளாய் இருக்கிற அநேகரை மீட்கும் பொருளாக இயேசு அவர்களுக்கும் பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தீர்மானத்தோடு இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.